அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நாம் குர்பானி கொடுக்கறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னசப்பா, குர்பானி கொடுக்கறதுக்கு முதல்ல பொருத்தமான பிராணிகளை நம்ம செலக்ட் பண்ணணும். குர்பானினா என்னத்தா? குர்பானி அப்படின்னா நெருக்கமாக்கி வைக்கிறதுன்னு பொருள். நெருக்கமாக்கி வைக்கிறதுனா அல்லாஹ்விடத்தில் நம்ம நெருக்கமாக்கி வைக்கிறது. எதுவெல்லாம் அல்லாஹ்விடத்தில் நம்ம நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய நல்லறங்களோ எல்லாமே குர்பானி அப்படி தான் அதுக்கு அர்த்தம். இது ஒரு இபாதத்து, அல்லாஹ்விடத்தில் நம்மளை நெருக்கி வைக்கிற ஒரு இபாதத்து தானே. அதனால் இதையும் நம்ம குர்பானி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த குர்பானி இருக்குல்ல, இதுக்கு ஹதீஸ் எல்லாம் குர்ஆனில் பார்த்தோம்னா வேறு வேறு வார்த்தைகள் பயன்படுத்தப்படுது. பர்டிகுலராக இதுக்கு உதுஹியா அப்படிங்கிற சொல் இருக்குது. ரபஹனா அறுத்தல் அப்படிங்கிறது நேரடியாக அந்த சொல் ஹதீஸில் பயன்படுத்தப்படுது. நஹர் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. ஒட்டகத்தை அறுக்கிறதுக்கு நஹர்னு சொல்லுவாங்க. அந்த சொல் இந்த குர்பானிக்கு பயன்படுத்தப்படுது. அது மாதிரி நுசுக்குனா பொதுவான கிரியைகள், குறிப்பாக இந்த குர்பானியை குறிப்பதற்காக வேண்டி இந்த சொற்கள்லாம் பயன்படுத்தப்படுது. குர்பானி கொடுக்கறது அப்படிங்கிறது மொத்தம் 3 பிராணிகள் தான். இருக்கிற எல்லா பிராணிகளையும்லாம் நம்ம கொடுத்துட முடியாது. ஆடு, மாடு, ஒட்டகம், இந்த 3ல் ஏதாவது 1மோ 2மோ அப்படி தான் நம்ம செலக்ட் பண்ணணும். இதை தாண்டி வேறு எந்த பிராணிகளையும் நம்ம குர்பானிக்கு தேர்வு செய்ய முடியாது. ஏன் ஆடு மாடு மட்டும் தான் கொடுக்கணுமாத்தா? கோழியை கொடுத்தா என்ன இப்போ? கோழியை கொடுக்கலாம். எப்போ கொடுக்கலாம்னா, நீனா ஒரு இபாதத்து செய்யணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்க, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு குர்பானி கொடுக்கணும், ஒரு நேர்ச்சை பண்ணியிருக்கிறோம், ஏழை ஏழைகளுக்கு தர்மம் பண்ணுவோம், அந்த மாதிரி தருணத்தில் நீ கோழியை கொடுக்கலாம். அதுக்கு அனுமதி இருக்குது. இப்போ ஜும்மாவில் கூட பாரு, ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, முதல் நேரத்தில் வந்தவர் ஒட்டகம் கொடுத்தவர், அடுத்து வர ஒரு மாடு, அதுக்கப்புறம் ஆடு, அதுக்கப்புறம் கோழி, அதுக்கப்புறம் முட்டை கூட சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ் கொடுக்கலாம் தான். இது பொதுவானது. ஆனால் இந்த அமல் ரசூலுல்லாஹ் நமக்கு எப்படி காட்டி தந்தாங்கன்னா, ஹஜ் பெருநாள் அன்னைக்கு நம்ம கொடுக்குறது ஆடு, மாடு, ஒட்டகம் மட்டும்தான். அதை தாண்டி வேறு எதையும் நம்ம அதுக்கு செலக்ட் பண்ண முடியாது. அத்தா, இந்த குட்டியே நல்லா இருக்கு, இதே பிடிச்சிட்டு போயிருமா? அது நீ நினச்ச உடனே அப்படியே எல்லா குட்டிகளையும் நம்ம பிடிச்சிட முடியாது. அதுக்குன்னு சில ஒழுங்குகளும் சில ரூல்ஸும் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். குறிப்பாக அதில் என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், ரொம்ப சின்ன குட்டிகளை கொடுக்க முடியாது. பல்லு போட்ட குட்டிகளை தான் நம்ம கொடுக்கணும். ஏன்? பிறந்த 1 மாத குட்டி கூட தான் பல்லு இருக்குது, அதே பிடிச்சிட்டு போகலாம்ல? 1 மாத குட்டிக்கும் பல்லு இருக்க தான் செய்யும். ஆனால் நாம் சொல்கிற பல்லு அப்படிங்கிறது அந்த பல்லே இல்லை. இந்த பற்கள் குழந்தை பருவத்தில் இருக்கிற குட்டியெல்லாம் இருக்கும்போது இருக்கிற பல்லு, அது பால் பற்கள். நாம் சொல்கிற பல்லு என்னன்னு கேட்டால், முழுமை அடைஞ்சிருச்சு என்பதை ஒரு நல்ல ஆடு, இப்போ பையன் மீசை முளைச்சிருச்சுன்னா வளர்ந்துட்டான்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பல்லு போட்டுட்டா அது வளர்ந்துருச்சு என்பதை சொல்லக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு பல்லு. அது எப்படின்னு கேட்டால், கிட்டத்தட்ட ஒரு ஓராண்டு நெருங்கும் பொழுது கொஞ்சம் முன்பின்னாக இருக்கலாம். சில இடத்துல சீதோஷண நிலையை பொறுத்து, அதனுடைய உணவை பொறுத்து அது அது வளர்ச்சி அடையக்கூடிய பருவம் கொஞ்சம் முன்பின்னாக இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் 1 வயசு வரும் பொழுது இந்த முதல் 2 பல் இருக்குல்ல, கீழ் பகுதியில் இருக்கிற 8 பற்கள் இருக்கும், இது 4 ஜோடி பற்கள், அதில் நடுவில் இருக்கிற 2 பற்கள் நல்ல பெருசாக வளர்ந்து நிற்கும் மற்ற பற்களை விட. அப்படி வளர்ந்துருச்சு அப்படின்னா அது வயசுக்கு வந்துருச்சு, நல்ல பருவம் அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்படி ஆயிடுச்சுன்னா அந்த ஆடுகள் தான் நாம் குர்பானி கொடுப்பதற்கு தகுதியான பருவம் உள்ள ஆடுன்னு அர்த்தம். இந்த பாரு, பற்களை பற்களில் நடுவில் இருக்கிற பற்கள் கொஞ்சம் பெருசாக இருக்குதா மற்ற பற்களை விட, நாம் செலக்ட் பண்ண வேண்டிய ஆட்டுடைய மெத்தட். அடுத்தடுத்த பற்கள் பெருசாக இருந்தால் ஓகே, பெட்ரு. ஆனால் குறைஞ்சபட்சம் அந்த நடுவில் இருக்கிற அந்த 2 பல் பெரிய பல்லாக இருக்கணும். அப்போ மாடு ஒட்டகங்களுக்குலாம் எப்படித்தா? மாடு ஒட்டகத்துக்கு கொஞ்சம் வயசு வித்தியாசப்படும். இதே கிட்டத்தட்ட ஃபார்முலா தான். ஆனால் என்னென்னு கேட்டால், மாடாக இருந்தால் ஒரு 2 வயசு ஆகும் அது பருவம் அடைகிறதுக்கு. ஒட்டகமாக இருந்தால் ஒரு 5 வருஷம் ஆகும் அதனுடைய பருவத்தை அடைவதற்கு. அப்போ பல்லை மட்டும் பார்த்து ஆட்டை பிடிச்சிட்டு போயிட்டா போதுமா? அது இன்னும் சில நிபந்தனைகள் இருக்கும். வெறும் வயசுங்கிறது, அது பருவம் அடைஞ்சிருக்கான்னு பார்க்குறது ஒன்று. அது அல்லாமல் வேறு சில ரூல்ஸ் சொல்கிறாங்க. அதில் ஒன்று என்னென்னு கேட்டால், பால் கொடுக்குற ஆட்டை நீங்கள் அறுக்க வேண்டாங்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஏன்னா பொதுவாக அது பயன் தந்துக்கிட்டு இருக்குது. பயன் தந்து கொண்டு இருக்கிற ஒன்றை போட்டு நம்ம ஏன் அறுக்கணுங்கிற கருத்துப்பட ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ குட்டி போட்டு பால் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த ஆட்டை நம்ம குர்பானிக்கு தேர்ந்தெடுக்கக்கூடாது, தவிர்த்துடணும். அது அல்லாமல் வெளிப்படையாக தெரியக்கூடிய குறைபாடுகள் இருந்துச்சுன்னா, பளிச்சுன்னு தெரியக்கூடிய நொண்டியாக இருக்குது, கால் உடஞ்சி ஊனமாக இருக்குது, நொண்டி நடக்குது அப்படின்னா அந்த ஆட்டை செலக்ட் பண்ணக்கூடாது. அது மாதிரி பளிச்சுன்னு தெரியக்கூடிய குருடாக இருக்குது, கண் பார்வை இல்லாமல் ஒரே இடத்துல தேங்கி கிடக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது, அதை கொடுக்கக்கூடாது. அது மாதிரி ஒரு நோய் ஏற்பட்டு எலும்பு மஜ்ஜைகளில் சத்து இல்லாமல் ரொம்ப மெலிஞ்சு பார்த்தாலே அது பலகீனமாக இருக்குது, நோய்வாய்ப்பட்டிருக்குன்னு தெரிகிற மாதிரி, அது மாதிரி அப்படியும் கொடுக்கக்கூடாது. சிலது சண்டை போட்டு கொம்பே நொடிஞ்சு போயிடும். அப்படியே மொத்த கொம்பே ஒன்றுக்கு ஒன்று முட்டி, சோத்தில் முட்டி அப்படிலாம் உடைகிறதெல்லாம் இருக்கும். அப்படி உடஞ்சிருச்சுன்னா அது மாதிரியான ஆடுகளையும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அல்லாஹ்வுக்காண்டி நம்ம கொடுக்குறோம்ல, அப்போ நமக்காக வேண்டி செலக்ட் பண்ணும்போது எப்படி ஒரு திருப்தியாக சந்தோஷமாக ஒரு நல்ல ஒரு பொருளை செலக்ட் பண்ணுவோமோ, அது மாதிரி நம்ம அல்லாஹ்வுக்கு வேண்டி நம்ம ஒரு காரியத்தை அர்ப்பணிக்க போகிறோம். அப்படின்ற பட்சத்தில் எவ்வளவு தூரம் சிறப்பான முழுமையான குறைபாடு இல்லாத ஒன்றை தேர்வு செய்கிறோமோ அவ்வளோ தூரம்
நம்முடைய இறையச்சம் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக செல்லும் என்பது அதில் உள்ள அம்சம். இப்போ குர்பானி கொடுக்கறதுக்கு உனக்கு வசதி இருக்குது, குர்பானி கொடுக்கணும் நியத்து வச்சுட்ட அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு இன்னொரு முக்கியமான கண்டிஷன் இருக்குது. துல்ஹஜ் பிறந்ததுலேருந்து துல்ஹஜ் 1லேருந்து குர்பானி பிராணி அறுக்கிற வரைக்கும் நம்முடைய உடம்புல முடி நகம் இதையெல்லாம் நீக்கக்கூடாதுன்னு ஒரு வழிமுறை இருக்குது. ரசூலுல்லாஹ் நமக்கு சுன்னத்தை ஆக்கி தந்திருக்கிறாங்க. அதையும் நம்ம கடைபிடிச்சிட்டு அந்த உரிய நேரம் வந்த உடனே நாம் குர்பானி ஆட்டை நம்ம செலக்ட் பண்ண ஆட்டை குர்பானி கொடுத்துட வேண்டியதான். இப்போ நாம் கத்தியை தீட்டுறோம். இது ஒரு நபிவழியும் கூட, ஒரு மிருகங்கள் மீது காட்டக்கூடிய ஒரு இரக்கமும் கூட. நம்ம அறுக்க போகிறோம் கத்தி மொட்டை கத்தியாக வச்சுட்டு அர்த்தம் கருன்னு அதுக்கு தேவையில்லாத துன்பங்கள் அதுக்கு ஏற்படும் அந்த ஆட்டுக்கு. அதனால் கத்தியை வச்ச உடனே சட்டுன்னு அது உயிர் போயிடணும். அந்த மாதிரி நல்ல கத்தியை கூர்மையாக தீட்டிக்கிங்கன்னு ஒரு ஆர்டராகவே போட்டிருக்கிறாங்க. இது ஒரு சாதாரண செய்தி தான், ஆனாலும் நாம் முஸ்லீம்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்கிற காரணத்தினால நபிகளார் ஒரு கட்டளையாகவே நம்ம போட்டிருக்கிறாங்க. இப்போ பிடிச்சிட்டு வந்துட்டோம் எப்போ அறுக்கணும்? பெருநா அன்னைக்கு பெருநா தொழுகை முடிச்சுட்டு வந்த பிறகு நம்ம குர்பானி கொடுக்கணும். அதுக்கு முன்னாடியே நம்ம ஆட்டை அறுத்துட்டோம்னா அது நம்ம சாப்பாட்டுக்கு அறுத்ததாக ஆகுமே தவிர நபிகளார் காட்டின வழிமுறைப்படி இது சுன்னத்தான ஒரு இபாதத்தை செஞ்சதாக ஆகாது. அறுக்கும்போது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்னு சொல்லிட்டு நம்ம அறுத்துற போகிறோம். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். இப்போ நாம் ஆடு அறுத்துட்டோம். ஆடு அறுத்ததில் பிரதானம் இந்த இறைச்சி, இந்த இரத்தம், இதல்ல இதனுடைய முக்கியமான பிரதான அம்சம். இது ஒரு அடையாளம். இந்த அடையாளத்தின் வழியாக நாம் பெற வேண்டிய உணர்வு தான் முக்கியமானது. என்ன உணர்வுன்னு கேட்டால் இறைவனை அஞ்சுகிற அச்ச உணர்வு, இறைவனுக்காக நான் கீழ்ப்படிவேன் என்கிற உணர்வு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளையே கொடுக்க வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் கூட அதுக்கு தயாராக வந்த மாதிரி அதன் ஒரு அடையாளமாக நானும் எனக்கு சொந்தமான ஒன்றை அல்லாஹ் கொடுன்னு சொன்னால் கொடுத்துருவேன் என்பதைத்தான் இங்கே நாம் பெற வேண்டிய பாடம். இதுதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இல்லை யனால் அல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். அதனுடைய இரத்தங்களோ அதனுடைய இறைச்சிகளோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை, தக்குவா தான் அல்லாஹ்வை சென்றடைகிறது. அதனால் அதில் கோட்டை விட்டுட்டு இதில் நீங்கள் எம்மாம்பெரிய ஆட்டை பிடிச்சி எத்தனை லட்ச ரூபாய்க்கு வாங்கி அறுத்தாலும் அல்லாஹ்விடத்தில் பயன் இல்லாமல் போயிடும். அதை கவனிக்கணும். இப்போ இந்த அறுத்த இறைச்சியை பொறுத்த வரைக்கும் இயன்ற வரை அதிகபட்சமாக இதை தர்மம் செய்வது சிறந்தது. ரசூலுல்லாஹ் அறுத்தாங்க, பெரும்பாலும் எல்லாத்தையும் ஏழை எளிய மக்களுக்கு தான் பங்கு வச்சு கொடுத்தாங்க. அதில் ஒரு சிறு பகுதி தான் அவங்க எடுத்து சமைச்சு சாப்பிட்டாங்கன்னு ஹதீஸில் பார்க்குறோம். அதனால் இதில் நான் ஏன் இறைச்சிக்காக வேண்டிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் அறுத்தாச்சு, அறுத்ததோடு முடிஞ்சு போச்சு, நான் எல்லாத்தையும் வீட்டுக்கு போயிடுவேன்னு சொல்வது அது இதனுடைய நோக்கத்தை நிறைவு செய்வதாக ஆகாது. அதனால் ஆனால் இதுக்கு சில பேர் பல மாதிரி சொல்கிறாங்க, இத்தனை பங்கு வைக்கணும் அத்தனை பங்கு வைக்கணும், எங்கள் ஊர் பக்கம்லாம் 21 பங்கு வைக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் எந்த ரூலும் இல்லை. இப்போ குழு மின்ஹா வாச்சகைமுல் காணியாக வெல் முகத்தர்ற, நீங்களும் சாப்பிடுங்க, தேவையோடு வந்து கேட்குறோம் கொடுங்க, கேட்காம அங்கங்கே உட்காந்துருப்பாங்களே தேவையுடைய மக்கள், ஏழை எளிய மக்கள், அவங்களுக்கும் கொடுங்க அப்படிங்கிற அல்லாஹ். அதனால் நம்மளும் சாப்பிட்டு மற்றவங்களுக்கும் சாப்பிட கொடுக்குற ஒரு காரியமாக இதை நம்ம செயல்படுத்திக்கணும். இதுதான் குர்பானி கொடுக்குற முறை. யாராருக்கு கொடுக்க கட்டாயம் இருக்குது? அதாவது ஜக்காத்து கொடுக்கறதுக்கு கிரைட்டீரியா வச்சுருக்க மாதிரி இதுக்கு அப்படி ஒன்றும் மார்க்கத்தில் இன்னென்ன அளவுகளில் உள்ளவங்கன்னு சொல்லப்படலை. அதனால் உங்களுக்கு அன்றைய தினத்தில் உங்களுடைய தேவை போக குர்பானி கொடுக்கறதுக்கான செல்வம் உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் கொடுத்துட வேண்டியதான். அது இத்தனை ரூபா இருக்கிறவங்க இவ்வளோ வசதி பெற்றவங்கன்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட எந்த சட்டமும் நமக்கு சொல்லப்படலை. அதாவது இப்போ குர்பானி கொடுக்குறது ஓகே, எத்தனை ஆடு கொடுக்குறது, அதாவது அதை நம்ம எப்படி கணக்கு வச்சுக்கிறது, அதுக்கு எதுவும் இருக்கா? அந்த மாதிரி எதுவும் மினிமம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு மனிதர் கொடுக்குறாரு, அவர் கொடுக்கறது அவருக்கு மட்டுமில்லை அவருடைய குடும்பத்தாருக்கும் போதுமானது. குறைந்தபட்சம் ஒரு ஆடு கொடுத்துட்டாரு அல்லது ஒரு பங்கில் கொடுத்துட்டாருனாலே போதுமானது. அதை தாண்டி அவருக்கு எக்ஸ்ட்ரா பொருளாதாரம் இருக்குது, இன்னும் செய்ய நினைச்சாருன்னா எவ்வளோ நாளும் கொடுத்துக்கலாம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போயிருக்கும்போது ஏறத்தாழ 100 ஒட்டகங்கள் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத்தாக கொடுத்துருந்தா பரக்கத்தாக குர்பானியை கொடுத்து ஏழை எளிய மக்களுக்கு வாரி வழங்குங்க. மினிமம் ஒன்று கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தாங்க. பை குர்பானி கடன் வாங்கி கொடுக்கலாமா? கடன் உள்ளவர் அவரே அடுத்தவர்கிட்ட வாங்குற லெவலில் இருக்கிறாரு, இவர் எதுக்கு அடுத்த ஆள் கொடுக்கணும்? மார்க்கத்தில் அவரே அடுத்தவருக்கு கடன் பட்டிருக்கிற தருணத்தில் அந்த கடன் நிறைவேற்றாமல் கூடுதலாக பொருளாதார சுமையை தூக்கி சுமக்கிறதுங்கிறது அது ஏற்புடையதில்லை. அதனால் கடன் வாங்கி கொடுக்க தேவையில்லை. இப்போ ஒன்றும் இல்லை, குடும்பத்துக்காக ஆடை இருக்கிறாங்க, அப்போ அந்த குடும்பத்தை சார்ந்த எல்லாரும் இருக்கணுமா? இப்போ நீயத்தை வச்சு இந்த குழந்தைங்க நமக்கு அந்த குழந்தை கையில் கத்தியை வச்சு அப்படியும் அறுப்பாங்க, அந்த மாதிரிலாம் மார்க்கத்தில் அனுமதி இருக்கா? அதாவது குடும்பத்தார் எல்லாரும் நிற்க வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் விரும்பி நின்னா நின்றுக்குங்க, எப்படி அறுக்கிறாங்கன்னு பார்க்குறதுக்காண்டி அப்படி நின்னா நிற்கலாமே தவிர எல்லாரும் ஆஜராகி நின்று எல்லாரும் கண் முன்னாலேயும் தான் அதை அறுக்கணும் அப்படிங்கிற சட்டம் ஒன்றும் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, ஒருத்தருக்காக வேண்டி ஒருத்தர் பேரை சொல்லி அவருக்காக வேண்டி அப்படியும் கிடையாது. அடுத்தவருக்காக வேண்டி நான் செய்கிறதுங்கிறது இல்லை. எனக்கு நான் செய்கிறது, என் குடும்பத்துக்கு நான் செய்கிறது. இப்போ எங்கள் அண்ணன் குடும்பத்துக்கு நான் செய்ய வேண்டிய தேவையில்லை.
இல்லை எங்கள் அண்ணன்ட்ட வசதி இல்லை, வசதி இல்லாட்டி அல்லாஹ் அவர்கிட்ட கேட்க போகிறதில்ல, அல்லாஹ்விடத்துல கேட்க போகிறதில்ல. நீங்கள் அவருக்காண்டி கொடுக்க தேவையில்லை, அவர் தான் அவருக்காக வேண்டி கொடுத்துக்கணுமே தவிர ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அந்த இபாதத்தை செய்ய முடியாது. இறந்தவங்களுக்குன்னு குர்பானி கொடுக்குறாங்களே அந்த மாதிரி கொடுக்கலாமா? இறந்தவங்களுக்குலாம் உசுரோடு உள்ளவங்களே ஒருத்தவங்க இன்னொருத்தருக்கு கொடுக்குறதுன்னு மார்க்கம் இல்லை. அவரவருக்கு தான் கொடுக்க வேண்டிய சூழல் இருக்குது, சட்டம் இருக்குது. இறந்து போனவங்களுக்கு முடிஞ்சு போச்சு. அல்லை செல்லில் இன்சானி இல்லாமசா, மனிதன் அவன் தனக்கு எதை முயற்சித்து கொண்டானோ அதை தவிர வேறொன்றும் இல்லைன்ட்டான் அல்லாஹ் குரான்ல. அப்படின்னா அவர் ஏற்கனவே அவருக்குன்னு கொடுத்துட்டு போயிருந்தா அந்த நன்மை அவருக்கு கிடைக்குமே தவிர நான் அறுத்து இறந்து விட்ட என்னுடைய முன்னோர்களுக்காக வேண்டி கொடுக்குறதுங்கிறது மார்க்கத்தில் கிடையாது. அவுலியாக்களுடைய பேரால குர்பானி கொடுக்குறத நம்ம பார்க்க முடியுது, அது எப்படி பாய்? அவுலியாக்கள் பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும் இந்த ஹஜ் பெருநாள் குர்பானியே அவுலியாக்களுக்கு என்று சமர்ப்பிக்கிற ஆட்களில் பார்க்க முடியலை. அதே நேரத்தில் பொதுவாக குர்பானி கொடுத்தல், அறுத்து பலியிடுதல் அப்படிங்கிறது அவுலியாக்கள் பேரால் செய்யக்கூடிய ஒரு காரியம் இருக்குது. அது பாவம், பெரும்பாவம். ஏன்னா அல்லாவுக்கு செய்ய வேண்டிய ஒரு இபாதத்தை அல்லாவை தவிர வேறு யாருக்கும் செய்யக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வந்து இப்போ குர்பானி கறி என்ன பண்ணிடுறாங்கன்னா சேர்த்து வச்சிடுறாங்க. ஃப்ரிட்ஜை திறந்தோம்னா 2 ஆட்டு கறி இருக்குது, ஒரு வெயிலுக்கு ஒரு ஜில்லுன்னு 2 பாட்டில் தண்ணி வைக்க முடியலை. இப்படி பண்ணலாமா பாய்? இந்த மாதிரி நம்ம செய்யலாமா? குர்பானி இறைச்சியை சேர்த்து வச்சு நாட்கணக்கில் அதை உப்புக்கண்டமாக்கி சாப்பிட்லாமான்னா சாப்பிடலாம், மார்க்கத்தில் அதெல்லாம் ஒன்றும் தவறில்லை. ஆனால் முழுசாக எல்லாத்தையும் தனக்கு சொந்தமாக்கிக்கிறது தான் பிரச்சனை. நம்ம குர்பானி கொடுத்தோம், ஏழை எளிய மக்களுக்கு கொடுங்கன்னு எல்லாம் சொன்னால் அந்த கடமையை நிறைவேற்றாமல் முழுசாக நமக்காக ஆக்கி கொள்வது குற்றம். இதில் இன்னொரு விஷயம் உண்டு. ரசூல்லா காலத்தில் ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க. ரசூல்லா 3 நாளைக்கு மேலே சேகரித்து வைக்காதீங்கன்ற மாதிரி, உடனே காலி பண்ணிடணுன்ற மாதிரி ஒரு ஆர்டரே இருந்துச்சு. அது ஏன் இருந்துச்சுன்னு கேட்டால் அது ஒரு பஞ்சகாலம், ஒரு தேவையுடைய காலமாக இருந்துச்சு. மக்களிடத்தில் பெரிய செழிப்பான மழை தண்ணி இல்லாமல் வருமானம் இல்லாத இருந்த நேரத்தில் அப்போ அறுத்தவங்க எல்லாருமே அவங்கவுங்க சேர்த்து வச்சுக்கிட்டாங்கன்னா சிக்கலாக போயிருன்றதுக்காக வேண்டி அவசியத்தை கருதி எல்லாரும் உடனே காலி பண்ணிடுங்கன்னா கொடுத்து காலி பண்ணிடுங்க, தின்னு காலி பண்ணிடுங்க, இல்லை எல்லாத்தையும் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து அதை நீங்கள் சீக்கிரமாக காலி பண்ணிடுங்கன்னு ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க. பிற்காலத்தில் அதை ரசூல்லா மாற்றிட்டாங்க. பிற்காலத்தில் இந்த செய்தியை சொல்லக்கூடியவங்களே அறிவிக்கிற அந்த அறிவிப்பிலே தொடர்ந்து வருது. ஆரம்பத்தில் இந்த மாதிரி நாட்கள் இருந்துச்சு. அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு கேட்டால் நாங்கள் சேகரித்து வச்சு உப்புக்கண்டம் போட்டு வச்சு நாட்கணக்கில் அதை சாப்பிடக்கூடிய பழக்கம் இருந்துச்சு அப்படின்னு. அப்படியும் செஞ்சுக்கலாம். ஆனாலும் எவ்வளவு எடுக்கிறோம் அப்படிங்கிறது அதில் நம்ம கவனிக்கணும். முழுசாகவே நமக்கா அல்லது பெரும்பான்மை நமக்கா அல்லது ஒரு சிறுபான்மையை மட்டும் ஒரு குறைந்தபட்சத்தை எடுத்துக்கொண்டு அதிகபட்சத்தை நம்ம தர்மம் செய்கிறோமா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். குர்பானி கொடுக்கும்போது அந்த ரத்தத்தை பிடிச்சி சகோதரத்துக்கு கொடுக்குறாங்க, அது கொடுக்கலாமா கூட கொடுக்கூடாதான்? ஒரு ரத்தத்தை பொறுத்த வரைக்கும் ரத்தம் ஓட்டப்படணும். ரத்தம் உண்பதற்கு தகுதியானதில்லை, மார்க்கத்தில் அது ஹராம். பொர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து ஒத்தமும், தானாக செத்த பிராணிகளும் ரத்தமும் உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு நல்லா சொல்கிறான்ல. நமக்கு தடைன்னா நமக்கு மட்டும் இல்லை, நாம் உண்பதற்கு தடை, நாம் பிறருக்கு உண்ண கொடுப்பதற்கும் தடை. பாய் இப்போ எனக்கு ஒரு ஆடு கொடுக்குற அளவுக்கு வசதி இல்லை, நான் என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம ஊர்களில் வந்து கூட்டு குர்பானி இருக்குதுல்ல, இது ரசூல்லா அனுமதித்த ஒரு காரியம்தான். ஏன்னா ஒரு ஆட்டுக்கு ஒரு பெருந்தொகை செலவு பண்ணுவோம், மாட்டுக்கு அதை விட கொஞ்சம் கூட போட்டால் 7 பேர் சேர்ந்து ஷேர் பண்ணிக்கலாம்னு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. அது மாதிரி நம்ம ஒரு 7 பேராக சேர்ந்து ஒரு மாடு பிடிச்சிக்குவோம். அப்படி பார்க்கும்போது நமக்கு பொருளாதார ரீதியாகவும் சேவாக இருக்கும், நபிகளாருடைய இந்த குர்பானி என்கிற சுண்ணத்தை நாம் நிறைவேற்றியதாகவும் ஆயிரும். அதே இது ஒட்டகமாக இருந்துச்சுன்னா 10 பேர் வரைக்கும் கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஆடாக இருந்தால் சிங்கிள் தான், ஒருத்தருக்கு மேலே கொடுக்க முடியாது. மாடாக இருந்தால் 7 பேர் சேர்ந்து கொடுத்துக்கலாம். ஒட்டகமாக இருந்தால் 10 பேர் வரைக்கும் கூட அதில் ஷேர் பண்ணி கொடுத்துக்கலாம். பொருளாதாரம் கம்மியாக இருக்கிறவங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க முடியும். இப்போ அறுக்கும்போது அந்த பிராணியை வந்து கிபிலா முன்னோக்கி வச்சு அறுக்கணுவாங்களே, அது எப்படி? கிபிலா அப்படிங்கிறது நம்ம தொழுகைக்கு தான் கிபிலாவை முன்னோக்க சொல்லப்பட்டிருக்கே தவிர வேறு எதாவது விஷயம் இல்லை. அதனால் உங்களுக்கு எங்கே வசதிப்படுதோ எப்படி வசதிப்படுதோ அந்த மாதிரி பிடிச்சி வச்சு அறுத்துக்க வேண்டியதானே தவிர தெற்க கிழக்க மேற்க எல்லாமே அல்லாவுக்கு சொந்தமானதான். வலில்லாஹில் மஷ்ரிக் வல் மக்ரிப் ஃபைனமாத்து வல்லூஃப சம்மவஜுல்லா, கிழக்கு மேற்கு எல்லாம் அல்லாவுக்கே உரியது, நீங்கள் எங்கு திரும்பினாலும் அல்லாவுடைய திரும்பவும் இருக்கிறது அப்படின்னு நல்லா சொல்கிறான். அதனால் மேற்கு நோக்கி தான் கிபிலா திசையை நோக்கி தான் இருக்கணும்னு எந்த சட்டமும் இல்லை. இது ஹஜ் பெருநாள் குர்பானி சம்மந்தமான நமக்கு எழுந்த சில சந்தேகங்கள். இது அல்லாமல் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு வேறு சில கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். வாய்ப்பு இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அதுக்குரிய பதில்களை நம்ம பார்க்கலாம்.